ஹாய் வணக்கம். சுபலதா நாவல்களை கேட்க நீங்கள் உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது ஆனந்த நாவல் கீதம் சேனலை. என்ன நேயர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? குட். வாங்க இப்போ நம்ம கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் 35. மிதின்யா கணவனுக்காக அன்று இரவு காலிலேயே காத்து கொண்டே இருந்தாள். வந்தவனுக்கு அவளை பார்த்ததும் ஜிவ்வென்று இருந்தது. அம்மாடி, இன்னைக்கு இவன் முன்னாடி போய் கெஞ்சிக்கிட்டு நிற்க வேண்டியது இல்லை, அவளே வந்துட்டா என்றபடி உடை மாற்றிக்கொண்டு கீழே வந்தான். சுட சுட மிதினியா சப்பாத்தி போட்டு எடுத்து வந்து கோழி குருமாவுடன் வைக்க அமைதியாக சாப்பிட்டான். பிறகு அவள் கிச்சனை சரி பண்ணி விட்டு வந்து பார்க்க அவன் வீட்டின் முன்புற தோட்டத்தில் நடந்து கொண்டு இருந்தான். அவனிடம் வந்த மிதின்யா, மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்றாள். ஓ, இதுக்குத்தான் இவ எனக்காக காத்திருந்தாளா? நான் கூட என்னமோ நினைத்து விட்டேன் என மனதிற்குள் நினைத்தவன், என்ன விஷயம் என்றான் கராராக. அது, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஆனால் நான் படித்த, எனக்கு ட்ரைனிங் கொடுத்த அமெரிக்க கம்பெனி என்னை ப்ராஜெக்ட் பார்ட்னராக வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இது எனக்கு கிடைச்ச பெரிய வெகுமதி. ஏன்னா என் திறமைக்காக கிடைத்தது. நான் ரொம்ப மனசு உடைந்து நொறுங்கி போய் இருந்த நேரம், முதல் வருடம் கல்லூரியில் படித்த போது வரை நீங்கள் என்னை கல்யாணம் பண்ண மறுத்து விட்டதாக நினைத்துத்தான் அழுது கொண்டு இருந்தேன். என்னிடம் உள்ள குறை எனக்கு புரியலை, அதை பற்றின தெளிவும் எனக்கு இல்லை. அப்பத்தான் அண்ணன் என்னை புரிஞ்சுக்கிட்டு கவுன்சிலிங் கூட்டி போச்சு. அங்கேதான் எனக்கு என் உடல்நிலை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஆணோ பெண்ணோ, திருமணம் என்பது அவங்களுடைய சுய விருப்பம், கட்டாயப்படுத்தி செய்யக்கூடாது. மேலும் எனக்கு இருக்கும் குறை பற்றி சொல்லி, இப்படி உள்ளது உன் தவறு இல்லை, கடவுளின் தவறோ அறிவியலின் தவறோ, அதை ஏற்றுக்க பழகணும் என்று புரிய வச்சாங்க. அதன் பிறகு நான் என்னை பற்றி தெரிந்து கொண்டேன். நான் முழுமையான பெண்ணும் இல்லை, திருநங்கையும் இல்லை. கடவுளின் காட்சி பிழையாய் நான் பிறந்தவள் என்று புரிந்து கொண்டேன். என்னதான் மற்றவர்கள் புரிய வைத்தாலும் என் சிறுவயது எண்ணம் மாறவில்லை. எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதலா நான் சமரவேல் மாமாவை கட்டிக்க போறவ, அவர் பொண்டாட்டி, இந்த எண்ணம்தான் எனக்குள் ஆழ பதிந்து இருந்தது. அது இனி இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் தவித்த போது 2ஆம் வருடத்தில்தான் அந்த கம்பெனி எனக்கு கல்லூரியிலேயே தனியாக திறமையான மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட் கொடுத்தார்கள். நான் அதை கெட்டியாக பிடித்து கொண்டு வேலை செய்தேன். இரவு தூக்கமே வராது. அப்போ நான் ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பித்து விடுவேன். விடிய விடிய கண் விழித்து விட்டு மறுநாள் கல்லூரி போகாமல் தன்னை எறியாமல் தூங்கி இருக்கேன். தூக்க மாத்திரை போட்டால் கூட வராத தூக்கம். மூளை வேலை செய்து களைத்து போய் தூங்கி இருக்கேன். அப்போ நான் செய்த ப்ராஜெக்ட் எல்லாம் சக்சஸ். அதனால்தான் முதலில் நான் வேலை செய்த கம்பெனி என்னை உடனே வேலைக்கு எடுத்தார்கள். அமெரிக்க கம்பெனி என்னை அமெரிக்கா கூப்பிட்ட போது அம்மா அழுது அடம் பிடித்து மறுத்துட்டாங்க. தீவிரமாக மாப்பிள்ளை பார்த்தாங்க. அதை தடுத்து நிறுத்த கல்யாணம் பேசினா நான் அமெரிக்கா போய்விடுவேன் என்று மிரட்டி இருந்தேன். நான் அடிக்கடி நெதர்லாந்து போனது முதலில் அம்மாவுக்கு தெரியாது. பிறகுதான் எங்கே நான் அவங்க காலத்திற்கு பிறகு அமெரிக்கா போய் அங்கேயே செட்டிலாகி காணாம போய்விடுவேனோ என்ற பயம். அதனால்தான் எனக்கே தெரியாமல் என்னை இங்கே கூட்டி வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போவும் நான் யூஸ்லெஸ் தான். அதற்கு பதில் யாருக்காவது உபயோகமாக இருக்கலாம். இப்போ என் பழைய அமெரிக்க கம்பெனி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எனக்கு எடுத்து தருவாங்க. நான் அதை முடித்து கொடுத்தால் அவங்களுக்கு பாதி லாபம், எனக்கு பாதி லாபம். இது நல்ல வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வேலை செய்தால் போதும். நேரம் கிடைக்கும் போது செய்யலாம். என்னுடைய மனசும் அலைபாயாமல் நிம்மதியாக ஓரிடத்தில் கட்டி போட்ட மாதிரி இருக்கும் என்றாள். அதுவரை அவள் மூச்சு விடாமல் பேசியதை கேட்டவனுக்கு, இப்படி வேலை செய்து என்ன செய்ய போகிறாய் என்று அவன் கேட்க, அதுவரை அவனிடம் இயல்பாக பேசிய மிதினியா, என் அம்மா தான் முட்டாள். எனக்கு திருமணம் ஆனால் எல்லா பாதுகாப்பும் உரிமையும் கிடைக்கும் என்று அவங்க நினைக்கலாம். அது அவங்க வெகுளித்தனம். உண்மை வேற. அதை நான் அம்மாவுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு தெரியுமே, அண்ணன் எப்படி எனக்கு நிரந்தரம் இல்லையோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு நிரந்தரம் இல்லை. இந்த வீட்டில் காலையில் இருந்து இரவு நீங்கள் தூங்கும் வரை நான் செய்யும் வேலைக்கு 3 நேர சாப்பாடு போடுவீங்க.
போனா போகுது என்று கட்டிக்க துணி எடுத்து கொடுப்பீங்க. ஆமாம், உனக்கு அது பத்தாதா? வேற என்ன கொடுக்கணும் என்று குத்தலாக சமரவேல் கேட்க, ஒரு பெண் மற்றவர்களை நம்புவதை விட தன்னைத்தானே நம்புவது நல்லது. அதற்காக யார் தயவும் வேண்டாம் என்று யாருமே இருக்க முடியாது. ஆணின் தயவு பெண்ணிற்கும், பெண்ணின் தயவு ஆணிற்கும் உண்டு. அதற்காகத்தான் கடவுள் ஆணுக்காக பெண்ணையும் பெண்ணுக்காக ஆணையும் படைச்சிருக்கான். நான் அதிலும் சேர்த்தி இல்லை. நான் மட்டும் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது எனக்கு ஒரு கஷ்டம் என்றால் யார் பார்த்துக்குவாங்க? வேற வழி இல்லை. கூட பிறந்த பாவத்துக்கு என் அண்ணன் தான் அன்னிக்கிட்ட திட்டு வாங்கி எனக்கு செலவு பண்ணணும். ஒருவேளை அண்ணனும் இல்லை என்றால் நான் அனாதையா நடு ரோட்டில் பிச்சை தான் எடுக்கணும். ஏன்னா என்னுடைய திறமையை நான் இளமை காலத்தில் வீணடித்து விட்டு வயதான காலத்தில் மற்றவர்களுக்கு சுமையாக இருக்க நான் விரும்பலை. இது ஒன்றும் புதிது இல்லை. என்னை மாதிரி எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல், வருமானம் இல்லாமல், பார்த்துக்க ஆள் இல்லாமல் கோவில் கடைத்தெரு என்று பிச்சை எடுக்கிறார்கள். பணம் இருந்தாலும் கூட பார்த்துக்க ஆள் வேண்டும். ஓ, அப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தான் உனக்கு இந்த நிலைமையா என்று நக்கலாக அவன் கேட்க, திருமணமே செய்யலை என்றாலும் எனக்கு இந்த நிலைதான். அப்ப நான் இந்த நாட்டிலேயே இருந்திருக்க மாட்டேன். யுஎஸ் போய் செட்டிலாகி இருப்பேன். அங்கே முதியவர்களை பராமரிக்க நிறைய இடங்கள் இருக்கு. மேலும் நண்பர்களும் ஓரளவு இருந்திருப்பாங்க. இங்கே எனக்கு அப்படி யாரும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பணம் இல்லை என்றால் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. முன்பு முதலில் சம்பாதிக்க எனக்கு ஆசை இல்லை. ஆனால் இப்போ என் வருங்காலத்திற்கு தேவையான அளவு சம்பாதிக்கணும். அதுதான் வீட்டில் இருந்து வேலை செய்கிறேன். எப்போதாவது தேவை என்றால் யுஎஸ் போய் வருவேன் என்றாள். இத்தனை அவநம்பிக்கையா இருக்கிற நீ எதுக்காக என் கூட இருக்கணும்? போக வேண்டியது தானே? உனக்கே தெரியுது, எங்கே இருந்தாலும் உன் நிலை இதுதான். பிறகு என்ன? உன்னை ஒன்றும் பிச்சை எடுக்கும்படி நான் விடமாட்டேன். உன் பெயரில் சொத்து பணம் எல்லாம் வச்சுட்டு தான் போவேன். போடி, என் முன்னால் நிற்காமத. போடி, அடிச்சே கொன்னுடுவேன். பேச்சை பாரு, பிச்சைக்காரியா தெரியணுமாம். அப்படி தெரியணும் என்று உன் தலையில் எழுதியிருந்தா கோடி கோடியாக உன்கிட்ட பணம் இருந்தாலும் எடுத்து சாப்பிட முடியாது. சென்னையில் 3 நாள் வெள்ளம் வடியாமல் இருந்தப்ப அத்தனை பேரும் மொட்டை மாடியில் தஞ்சம் புகுந்து யாரோ கொண்டு வந்து தர்ற சாப்பாட்டுக்காக காத்திருந்தாங்க. ஏன், அவங்களில் பல பேருக்கு பேங்க்கில் லட்சக்கணக்கில் பணம் உள்ளவங்க தான். பேங்க்கில் இருக்கும் பணத்தால் என்ன உபயோகம்? பணத்தை எடுக்க ஏடிஎம் வேலை செய்யணும், அதற்கு கரண்ட் வேணும். இப்படி எத்தனையோ கஷ்டம் வரும் மனிதர்களுக்கு. நம்பிக்கை வேணும்டி, நம்பிக்கை வேணும். அதுதான் ஆணி வேர். நாளைக்கு நாம் உயிரோடு இருப்போமா என்று யாருக்குமே தெரியாது. யாரும் உறுதியாக சொல்லவும் முடியாது. யாருடைய வாழ்க்கைக்கும் இங்கே உத்தரவாதம் இல்லை. போ, உனக்கு வேலை செய்யணும் என்றால் செய். இல்லாட்டி உன் பெயரில் சொத்து எழுதி வைத்தால்தான் உனக்கு நம்பிக்கை வரும்னா அதையும் செய்கிறேன். போ முதல்ல என்று அவளை பிடித்து தள்ளினான். அவள் தடுமாறி பிறகு சுதாரித்து நின்றாள். அவன் வெறுப்போடு தன் புல்லட்டை எடுத்துக்கொண்டு வெளியே போய்விட்டான். மிதுன்யா அறையில் போய் படுத்து கொண்டாள். உடை கூட மாற்றவில்லை. இரவில் படுக்கும்போது கூட அவள் சேலையில்தான் இருக்கணும். அவளுக்கு நைட் ட்ரெஸ் போட்டால்தான் தூக்கம் வரும். அவன் தூங்கும்போது கூட அவளை விடமாட்டான். இவளும் களைத்து போய் தூங்கி விடுவாள். இன்று அவன் வேலை செய் என்று சொன்னதற்கு சந்தோஷப்படுவதா, இல்லை ஏதேதோ பேசினானே அதற்கு வருத்தப்படுவதா என்று குழம்பினாள். தானும் அப்படித்தான். கட்டின கணவனுக்கு கோபம் வரும்படி நான் பிற்காலத்தில் பிச்சை எடுக்க வேண்டியதுதான் என்று சொன்னது வசதியாக அவளுக்கு மறந்து போய் விட்டாது. பொதுவாக சமரவேல் கோபக்காரன், சட்டென கை நீட்டும் ஆள். ஆனால் பெண்களை கண்டால் ஒதுங்கி போய் விடுவான். கட்டின மனைவி என்றாலும் கூட யோசிப்பவன்தான். மிதுன்யா விஷயத்தில் ஏட்டிக்கு போட்டியாக நடந்தான். காரணம் கேட்டால் அவனுக்கே அது தெரியாது. ஒருவேளை என்னை கட்டிக்க மாமா என்று கெஞ்சின மிதுன்யா இன்று அவனை சட்டை செய்யாமல் நிமிர்வாக இருக்கிறாளே, அந்த கோபமா? ஈகோ பார்க்கிறானா அவளிடம்? தெரியலையே. பெண்களிடம் ஈகோ பார்க்கும் குணம் அவனிடம் இல்லை. மிதுன்யாவிடம் மட்டும் அவன் என்ன செய்வான், எப்படி செய்வான் என்று யாருக்குமே தெரியாது. நடு இரவில் குடித்துவிட்டு வந்தவன் தூங்கின மிதுன்யாவை தூக்கி தன்மேல் போட்டுக்கொண்டு அவளிடம் சரசமாடத் தொடங்கினான்.
அது மதுவின் நாற்றம் தாங்க முடியாமல் மிதின்யா தவித்தாள். முதலாக இருவரும் சேர்ந்த அன்று இவன் குடித்ததுதான். அதன் பிறகு இவன் ஒரு நாள் கூட குடிக்கலை. கருமம், இன்று என்ன ஆச்சு? நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? அவன் இப்படி மூக்கு முட்டை குடிக்கிற அளவுக்கு என்று தனக்குள்ளேயே திட்டினாள் மிதின்யா. அவளுக்கு என்ன தெரியும்? இன்று இவள் பேசின பேச்சு அவனை எந்த அளவு காயப்படுத்தியது என்று எப்படி தெரியும்? அவனே ஒரு இலக்கு பிடிச்சவன். அவனிடம் இவள் போய் பிற்காலத்தில் எனக்கு யாரும் இல்லை, பேரும் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும்? கட்டின புருஷன் நான் இருக்கும்போது இவள் எதற்கு இப்படி பேசணும் என்று கோபம். அப்படியே அவளை அடித்தே சாய்த்து விடத்தான் நினைத்தான். ஆனால் மனசு கேட்கலை. அவன் முத்தமிட்டு ரசித்த அவள் கன்னங்கள் அடிவாங்கி சிவப்பதை அவன் விரும்பலை. முத்தமிட்டு கடித்து சிவக்க வைக்க நினைத்தான். தன் கோபத்தை காட்டணும் என்றால் கொஞ்சம் உள்ளே போனால்தான் சரக்கு உள்ளே போனால்தான் சரியாக இருக்கும். எனவேதான் அந்த நேரத்தில் சென்று குடித்துவிட்டு வந்து அவளை புரட்டி எடுத்து விட்டான். மிதின்யா அரண்டு போனாள். ஒரு நாளும் இத்தனை முரட்டுத்தனம் காட்ட மாட்டான். வேகம் இருந்தாலும் கூடவே மென்மையும் இருக்கும். அவளுக்கு புரிந்துவிட்டது. தன்னிடம் கோபித்து கொண்டு பிடித்து தள்ளிவிட்டு போனவன் திரும்ப என்னிடம் வந்து சரசமாட வெக்கப்பட்டு தண்ணி அடித்திருக்கிறான். கூடவே கோபமும். அதுதான் இப்படி இருக்கிறான் என்று புரிந்து கொண்டவள் அவனை அரவணைத்து அவன் இழுப்புக்கு சென்று இந்த வகையில் சமாதானம் செய்தாள்.